ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். மதியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நல்லா எல்லாருமே தூங்கிட்டோம். கிளைமேட்டு சேஞ்ச் ஆனதுனாலே என்னன்னு தெரியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது, காலையில் சரியான வெயில் அடிக்குது. அதனாலேயே என்னன்னு தெரியல, எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கிட்டு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தூங்கி எழுந்தோடனே தலை பாரமாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. மதியம் சாப்பிட்டு முடித்ததும் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு போய் படுத்துட்டோம். அந்த வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயும் போல் தான் என் பேத்தி ஹாலை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கலைக்க முடியுமோ எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டா. இந்த மாதிரி இந்த மேட்டை போட்டு வைக்கவே விட மாட்டா, கலைச்சி விட்டுருவா. எனக்கு அந்த மாதிரி சரி பாப்பா இருக்காளேன்னு ஒரு நேரம் விட்டாலும் மறுநேரம் யாராவது வீட்டுக்கு வந்தால் அசிங்கமாக இருக்குமே அப்படின்ட்டு மறுபடியும் நானும் ஹாலை க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி அதுதான் என்னோடய வேலையாகவே போயிடுச்சு. கோலம் போட்டால் கலைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஹாலையும் அவள் கலைக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் அவள் செய்கிற சேட்டையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும். சரி, ஈவினிங் க்ளீனிங் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூடாக கஷாயம் குடிக்கணும் போல் இருந்துச்சு. இன்றைக்கி என்னவோ டீ காஃபி குடிக்கணும் போல் தோணவே இல்லை எனக்கு. கஷாயம்தான் குடிக்கணும்னு தோணுச்சு. தலை அவ்வளோ பாரமாக இருந்துச்சு. அதனால் நம்ம தோட்டத்தில் இருக்கிற கற்பூரவள்ளி, வெத்தலை, துளசி எல்லாம் பறிச்சிட்டு அது கூட மிளகு தட்டி போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது கூடவே பெருங்காயத்தூளும் போட்டுக்கிட்டேன். டேஸ்ட்டுக்கு நீங்கள் கல் உப்பு போட்டாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பனங்கல்கண்டும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்கலாம். எனக்கு உப்பு போட்டு குடிக்க தான் எனக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் அளவுக்கு சுண்டுற அளவுக்கு கொதிக்க விடணும். சரி, அது கொதிக்கட்டும் அப்படின்ட்டு சிம்மில் வச்சுட்டு வாசலில் பெருக்கி கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு தண்ணி தெளித்து கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டேன். சிம்பிளான கோலம் தான் போட்டேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போட்ட கோலம் எதையுமே நான் கலைக்கலை. அழகாக இருந்துச்சு, அதை கலைக்க மனசு வரல. அதனால் வாசலில் மட்டும் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். மெயினாக உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும். என்னென்னா, அடிக்கடி மைக்ரேன் தலைவலி சில பேருக்கு வரும். மைக்ரேன் லைட்டாக இருந்தால் கூட அதை ட்ரிகர் பண்ணி விடுறது சாப்பாடு தான். நம்மளுக்கு ஒத்துக்காத சாப்பாடு சாப்பிட்டாலே தலைவலியை அதிகமாக்கி விட்டுரும். சைனஸ் இருக்கிறவங்களுக்கு குளுமையான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. மெயினாக தயிர் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரிச்சது சாப்பிட்டாலும் தலைவலி அதிகமாகிடும். அதுக்கான காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா தலைவலியை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக செரிக்கலைன்னா நம்மளுக்கு மைக்ரேன் தலைவலி வரும். அதனால் சாப்பாடை நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே. நான் இந்த கஷாயம் குடித்தா சரியாயிடும் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது லைட்டாக ஆரம்பிக்கும் போது குடித்தா தான் சரியாகும். அதிகமாகிடுச்சுன்னா கண்டிப்பாக வலி மாத்திரை தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த கஷாயத்தை தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு காலையிலையும் சாயங்காலமும் குடிங்க. ஓரளவுக்கு நல்லாவே கேட்குது எனக்கு. இப்போ இதை போட்டு குடித்த உடனேவே ஒரு 1/2 ஹவர்லேயே அந்த வலி பாரமெல்லாம் போயிடுச்சு. கஷாயம் குடிச்சிட்டு ஹாலில் கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.